ஓம் மகா கணபதியை போற்றி, முருகக் கடவுளே போற்றி, ஓம் சரணபவ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவிலிருந்து இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிற முருகப்பெருமானோட பாடல்கள் 6 படை வீட்டுக்கு ஒரு படை வீட்டுக்கும் ஒவ்வொரு பாடல் விதமா பார்க்கலாம். இது எல்லாமே அருணகிரிநாதர் கொடுக்கப்பட்ட பாடல் நம்ம பார்க்க போறோம். அருணகிரிநாதர் நமக்காக திருப்புகழ் கொடுத்திருக்கார், திரு அலங்காரம் கொடுத்திருக்கார், கந்தர் அனுபூதி கொடுத்திருக்கார், திருவகுப்பு கொடுத்திருக்கார், இந்த மாதிரி நிறைய கொடுத்திருக்கார். அவர் பாடப்பட்ட பாடல்கள் 16,000க்கும் மேற்பட்டதா சொல்லப்படுது. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிறது 1320 சொச்சம் தான். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு கலை நயத்தோடு இருக்குங்க. அப்படியாப்பட்ட பாடல்கள் இவரை மாதிரி அந்த நயத்துல பாடுறதுக்கு வேற ஆட்களே கிடையாது, இனிமேல வர முடியாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. முதல் பாடலை இப்ப பாடுறேன், கேளுங்க. இந்த புத்தகத்தில் இருக்கிற 21வது பாடல். சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே, கந்தன் என்னென்று துணை நாளும் கண்டுகொண்டு அன்புற்றிடுவேனோ, தந்தையின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவைபாலா, செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரங்குன்றில் பெருமாளே. 8 வரி நல்ல பாடல், மிகச்சிறந்த பாடல். இதுல கடைசியா இருக்க 4 வரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முதல் 4 வரிக்கு வருவோம். தந்தையின் கொம்பை புணர்வோனே அப்படின்னு என்ன? தந்தையின் கொம்பு ஐராவதத்தால் வளர்க்கப்பட்டவள், தேவலோகத்தில் இருக்கிற ஐராவத என்ற யானை வளர்க்கப்பட்டவள் தான் தேவயானை அம்மா. அந்த தேவயானை அம்மாவை புணர்வோனே தந்தையின் கொம்பை புணர்வோனே, அதாவது தேவயானை மணாலா, முருகப்பெருமான தேவயானை மணாலான்னு சொல்றார். சங்கரன் பங்கில் சிவைபாலா, சங்கரன்னா சிவபெருமான், சிவபெருமான் பங்கில் இருக்கிறது யாரு? சக்தி. அர்த்தநாரீஸ்வரர் இருக்காருல்ல, சக்தி, பார்வதி, சிவைனா பார்வதி. அந்த அம்மாவோட பாலகன் சிவகுமரன், பார்வதி தேவியின் மைந்தன், பார்வதி தேவியின் மைந்தனே, அர்த்தநாரீஸ்வரன் மைந்தனே. செந்திலங்கண்டி கதிர்வேலா, திருச்செந்தூர்லயும் கண்டின்ற தலத்துல, அந்த கண்டின்ற தலம் இலங்கையில் இருக்கிறத சொல்லப்படுது. கண்டியில் இருக்கிற தலத்திலையும் இருக்கிற கதிர்வேலன், ஒளி வீசிக் கொண்டிருக்கும் முருகக் கடவுள். அப்படியாப்பட்ட முருகக் கடவுளே அவரு எங்க இருக்கார்? தென்பரங்குன்றத்தில் இருக்கார். திருப்பரங்குன்றத்துல ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கார். அந்த முருகன் கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். என்ன மாதிரியான வேண்டுகோள்? சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே. இந்த பிறவிகள் தோறும் பிறவி எடுத்து எடுத்து இந்த பாச தொடர்ல மாட்டிண்டு அகப்பட்டு திரியாம இருக்கணும்பா. நானு எவ்வளவு நாளைக்கு இந்த பாச தொடர்ல மாட்டிட்டு இருக்கிறது, அந்த மாயையில மாட்டிட்டு இருக்கிறது, அதுல நான் தெரியக்கூடாது. கந்தன் என்று என்று துணை நாளும் கண்டுகொண்டு அன்புக்கு இடுவேனோ. அதுக்கு என்ன வழி? கந்தா கந்தா கந்தான்னு சொல்லி உன்னை பார்த்து உன்னை பார்க்கிற அந்த அன்பு எனக்கு தேவை, கருணை எனக்கு தேவை. அந்த கருணைனால உன்னை பார்த்துனே இருக்கிற அன்பால, உன் பெயர் துதித்துக் கொண்டே இருக்கிற அன்பினால என்னோட பாசமாகிய தொடரிலிருந்து என்ன விடுவிக்க வேண்டும், விடுவித்து என அருள வேண்டும் அப்படின்னு திருப்பரங்குன்றத்து முருகக் கடவுள் கிட்ட சொல்றார். இங்க ஏன் தேவயானை குறிக்கப்பட்டிருக்கு? சூரசம்ஹாரம் முடிச்சு திருச்செந்தூர்ல இருந்து சூரசம்ஹாரம் நடந்தது. சூரசம்ஹாரம் முடிச்சு திருப்பரங்குன்றம் தேவயானை அம்மாவே முதல்ல முருகன் கல்யாணம் பண்ணிட்டார். ஆகவே திருப்பரங்குன்றத்தில் தேவயானை அம்மா குறிக்கப்பட்டிருக்க இந்த பாடல்ல திருச்செந்தூர்ல இருந்து சண்டை போட்டதுனால திருச்செந்தூரும் குறிக்கப்பட்டிருக்கு. சிறந்த பாடல், நல்ல பாடல். இந்த பாடலை பாட பாட இதிலே சொல்லிட்டாங்க. அவர் என்ன கேட்டிருக்கார்? நம்மளோட பாச தொடரில் இருந்து நம்ம வெளியே வரணும், விடுதலை நமக்கு கிடைக்கும். அப்படியாப்பட்ட பாடல். மறுபடியும் பாடலை பாடுறேன், கேளுங்க. சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே, கந்தன் என்றென்று துணை நாளும் கண்டுகொண்டு அன்புற்றிடுவேனோ, தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவைபாலா, செந்திலங்கண்டி கதிர்மேலா தென்பரங்குன்றில் பெருமாளே. ஓம் சரவணபவ. திருப்பரங்குன்றத்து முருகக் கடவுளே, தேவயானை அம்மையின் மணாலனே, போற்றி போற்றி போற்றி.